பாரதம் என் உதிரம் தானடி. மருது பாண்டியர், அதாவது பெரிய மருது மற்றும் சின்ன மருது என்று அழைக்கப்படும் மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தில் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சிவகங்கை சீமையை மையமாக கொண்டு ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடிய இவர்களின் வாழ்க்கை, வீரம், தியாகம் மற்றும் தமிழ் மக்களின் சுதந்திர உணர்வை பறைசாற்றும் ஒரு மகத்தான கதையாகும். மருது சகோதரர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர்கள். அவர்களது தந்தை மொக்க பழனியப்பனுடையார் சேர்வை ஒரு வீரராகவும் பக்திமானாகவும் திகழ்ந்தவர். தாய் ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். பெரிய மருது, வெள்ளை மருது என்றும் அழைக்கப்பட்டவர். 1748 டிசம்பர் 15 அன்று பிறந்தார். 5 ஆண்டுகள் கழித்து 1753 ஏப்ரல் 20 சின்ன மருது பிறந்தார். பெரிய மருது உயரமாகவும் வெள்ளை நிறமாகவும் இருந்ததால் வெள்ளை மருது என்ற புனைப்பெயர் பெற்றார். சின்ன மருது அண்ணனை விட உயரத்தில் சிறியவராகவும் அரசியல் தந்திரத்தில் வல்லவராகவும் விளங்கினார். சிறு வயதிலேயே வாழ்வீச்சு, குதிரை ஏற்றம், வேட்டையாடுதல் போன்றவற்றில் திறமை பெற்ற இவர்கள் சிவகங்கை அரசர் முத்து வடுகநாத தேவரின் படையில் வீரர்களாகச் சேர்ந்தனர். அவர்களது திறமையால் விரைவில் முக்கிய பதவிகளை அடைந்தனர். பெரிய மருது தளபதியாகவும் சின்ன மருது அமைச்சராகவும் உயர்ந்தனர். 1772 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆற்காடு நவாப் முகமது அலியுடன் இணைந்து சிவகங்கை மீது படையெடுத்தது. முத்துவடுகநாதர் போர்க்களத்தில் காளையார்கோவில் வீரமரணம் அடைந்தார். அவரது மனைவி வேலு நாச்சியார், மகள் வெள்ளச்சி மற்றும் மருது சகோதரர்கள் திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி காட்டில் தஞ்சமடைந்தனர். இங்கு 8 ஆண்டுகள் 1772 முதல் 1780 வரை தலைமறைவாக வாழ்ந்தனர். வேலு நாச்சியாருக்கு சின்ன மருது போர் பயிற்சி அளித்தார். 1780 மருது சகோதரர்கள் தலைமையில் வேலு நாச்சியாரின் படை சிவகங்கையை மீட்க புறப்பட்டது. இதில் ஒரு முக்கிய சம்பவம் குயிலியின் தியாகம். வேலு நாச்சியாரின் பெண்கள் படையைச் சேர்ந்த குயிலி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க தனது உடலில் தீ மூட்டி உள்ளே புகுந்து எரித்தார். இதனால் கோட்டை வாசல் திறந்து மருது சகோதரர்கள் வெற்றி பெற்றனர். வேலு நாச்சியார் மீண்டும் சிவகங்கை ராணியாக முடிசூடினார். மருது சகோதரர்கள் அவரது மந்திரிகளாக பதவியேற்றனர். 1796 வேலு நாச்சியார் மறைந்த பின் மருது சகோதரர்கள் சிவகங்கையை ஆண்டனர். இவர்கள் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அல்ல, எளிய மக்களிடமிருந்து உயர்ந்தவர்கள். மக்களோடு மக்களாக வாழ்ந்தனர். சின்ன மருதுவின் வீட்டில் காவலர்கள் கூட இல்லை. யார் வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம். இவர்கள் ஆட்சியில் நீர் மேலாண்மை, கண்மாய்கள், ஊரணிகள், நெல் வளர்ப்பு, மத நல்லிணக்கம் ஆகியவை சிறந்து விளங்கின. காளையார் கோவில் கோபுரம், குன்றக்குடி, திருமோகூர் கோயில்களுக்கு திருப்பணி செய்தனர். முஸ்லிம்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் வழிபாட்டு தலங்கள் அமைத்துக் கொடுத்தனர். தமிழ் வளர்ச்சிக்காக புலவர் குழு அமைத்து வானர வீர மதுரை புராணம் போன்ற நூல்களை உருவாக்கினர். 1799 திப்பு சுல்தான் வீரமரணம் அடைந்தது. தென்னிந்திய புரட்சியாளர்களுக்கு பின்னடைவாக அமைந்தது. ஆனால் மருது சகோதரர்கள் தளரவில்லை. 1801 ஜூன் 16 அன்று சின்ன மருது திருச்சி திருவரங்கம் கோயிலில் ஜம்பு தீவு பிரகடனம் என்ற சுதந்திர அறிக்கையை வெளியிட்டார். இது இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனமாக கருதப்படுகிறது. ஐரோப்பிய ஈனர்களுக்கு தொண்டு செய்பவனுக்கு மோட்சம் கிடையாது. அவன் பிள்ளைகள் அவன் மனைவியை ஐரோப்பியருக்கு கூட்டிக் கொடுத்து பெற்றவர்கள் என்று ஆங்கிலேயரை கடுமையாக சாடியது. இந்த அறிக்கை ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டது. பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை, விருப்பாச்சி கோபாலர், தீரன் சின்னமலை, கேரளவர்மா உள்ளிட்ட புரட்சியாளர்களுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக பெரும் போர் திட்டமிட்டனர். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறைக்கு அடைக்கலம் அளித்தது ஆங்கிலேயர்களை மேலும் கோபப்படுத்தியது. 1801 மே 28 தேதி ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது பெரும் படையுடன் தாக்குதல் தொடுத்தனர். 150 நாட்கள் இடைவிடாத போர் நடந்தது. மருது சகோதரர்கள் 3 மாவட்டங்களை மீட்டனர். விருப்பாட்சியில் ஆங்கிலேயரை வென்றனர். ஆனால் இங்கிலாந்திலிருந்து கூடுதல் படை வந்ததால் நிலைமை மாறியது. காளையார் கோவிலில் ஆங்கிலேயர்கள் மருது படையை சுற்றி வளைத்தனர். மருது சகோதரர்கள் தப்பினாலும் பல நாட்கள் உணவு, தூக்கமின்றி காடுகளில் அலைந்தனர். பெரிய மருது தொடையில் குண்டடிபட்டு மேஜர் அக்னியோவால் கைது செய்யப்பட்டார். சின்ன மருதுவை அவரது முன்னாள் வேலைக்காரன் கரடி கருத்தான் காட்டிக் கொடுத்து கைது செய்யப்பட்டார். 1801 அக்டோபர் 24
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களுடன் 500க்கும் மேற்பட்ட உறவினர்களும் தளபதிகளும் கொல்லப்பட்டனர். சின்ன மருதுவின் மகன் துரைசாமி 15 வயது பினாங்கு தீவுக்கு மலேசியா நாடு கடத்தப்பட்டார். அக்டோபர் 27 அவர்களது உடல்கள் காளையார் கோவிலுக்கு எதிரே அடக்கம் செய்யப்பட்டன. ஆங்கில அதிகாரி வெல்ஸ் இந்த கொடுமையை பதிவு செய்து, என் உள்ளத்தில் துன்பம் கலந்த ஆறுதல் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டார். மருது சகோதரர்களின் தியாகம் தென்னிந்தியாவின் முதல் சுதந்திர போராக கருதப்படுகிறது. அவர்களது சமாதி காளையார் கோவிலிலும் திருப்பத்தூரில் தூக்கு இடமும் நினைவிடங்களாக உள்ளன. 2004 இந்திய அரசு அவர்களுக்கு தபால் தலை வெளியிட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 24 மற்றும் 27 தமிழ்நாடு அரசும் மக்களும் அவர்களை நினைவு கூர்கின்றனர். மருது சகோதரர்கள் எளியவர்களாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நின்றனர். மண்ணை காக்க மண்டியிட மாட்டோம் என்ற அவர்களது உறுதி இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடம். தைரியமும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த அநீதியையும் வெல்லலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.